கோட்பாடு வேறு வேறு என்பதால் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி. விஜய் கட்சியுடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு சீமான் விளக்கம். நீ என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு வாராய்னா, நீங்க தமிழ் என்று பேசல, தமிழர் என்று பேசல, மொழி இனம் என்று நம்மை பிரிப்பார்கள் பேசுறாங்க. சாதி மதம் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் என்று அவர் மாநாட்டில் பேசுனது இருக்கு. முதல் மாநாட்டில் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் அப்படிங்கிறத எப்படி ஏற்கிறீங்க? உலகம் எங்கும் மொழி வழிதான் அரசியல் நடக்குது. மொழி இன அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைக்கப்படுது. அதை போய் நீங்க இப்ப இந்தியாவே இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது சாதி வழியோ மத வழியோ அல்ல, மொழி இன அடிப்படையில் தான் இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த மொழி வழிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? அப்படிதானே நீங்க பார்க்கணும். அப்ப நீங்க தமிழக வாழ்வுரிமை, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாது. அகில இந்திய வெற்றி கழகம் அப்படிதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். இல்ல அகில உலக அப்படிதானே ஆரம்பிச்சிருக்கணும். உங்களுக்கு புரியுதா? அப்ப எந்த ஒரு அரசியலும் அந்தந்த தேசிய இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, அவனுடைய நிலம், வளம், மக்களின் நலம், இந்த அடிப்படையில் கட்டி எழுப்பப்படலைன்னா அந்த அரசியல் அது சரியான அரசியல் அல்ல. அந்த அடிப்படையில் தான் அவர் கோட்பாடு வேறையாயிடுச்சு, நம்ம கோட்பாடு வேறையாயிடுச்சு. இப்போ அதை பற்றி பேசி நமக்கு பயன் இல்லை. கச்சத்தீவில் என்ன உங்கள் நிலைப்பாடு? காவிரி நதிநீர் உரிமையில் என்ன நிலைப்பாடு? மொழி செத்துருச்சு, தமிழ் செத்துருச்சு, அதை மீட்டுருவாக்கம் செய்கிறதுல உங்கள் நிலைப்பாடு என்ன? இப்போ தமிழ் பயிற்று மொழிங்கிறோம், இங்கே பாடமொழியாக இருக்குது, சில இதில் விருப்ப மொழியாக இருக்குது. இதில் எது உங்கள் மொழி கொள்கையில் உங்கள் நிலைப்பாடு? இதில் பல கேள்விகள் இருக்குது. அதனால இப்போ அது நீண்ட நேர விவாதம், அதை விட்டுருவோம். நம்ம யாரோடும் சேரல, தனிச்சு 8 கோடி மக்களோடு சேர்ந்து போட்டிடுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.